நாம் தமிழ் சுவிசேஷ கூட்டத்தை ஆரம்பிப்போம். ஆகஸ்ட் மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை தினத்தில் நாங்கள் தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்திருக்க அனைவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் முதலாவது பாடலை பாடப்போகிறோம். இயேசு மகாராஜா என்ற பாடலை நாம் பாடப்போகிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச பாடு நேரத்தில் தயவு செய்து பின் ஆசனத்தில் இருப்பவர் முன் ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நேரம் சென்று வருவதற்கு மிக விரைவாக இருக்கும். அனைவருக்கும் மிக தெரிஞ்ச பாடல். நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். Sa
கூட்டத்தை ஒப்பு கொடுத்த சகோதரன் குமார் அவர்களை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் முழங்காலில் இருப்போம். நாங்கள் கண்களை மூடி ஜெபத்தில் இருப்போம். திரு ரத்தம் சிந்திய சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக மரித்த தேவனே, இந்த மாலை பொழுதிலே ஸ்தோத்திரிக்கிறோம், நமஸ்கரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியாக ஒரு சுவிசேஷ கூட்டத்தை எங்களுக்கு மீண்டுமாய் தந்தபடியினாலே ஆண்டவரே, இந்த நேரத்திலே விசேஷமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் பாடிய பாடலுக்காக, பாட இருக்கும் பாடல்களுக்காக விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தில் ஆழத்திருந்து ஆண்டவர் இந்த பாடல்களை பாடி உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக அந்த பாடல்களை நாங்கள் பாடக்கூடியதான கிருபையை தாங்க. அதே போல் ஆண்டவரை வந்திருக்கும் பிள்ளைகளை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி இந்த பாடல்களை பாடி உம்முடைய நாமத்தை கனப்படுத்த மகிமைப்படுத்த கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரை இசைக்கருவிகளை வாசிக்கும் ஆண்டவரை சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் கூட இருந்து ஆண்டவரை நேர்த்தியாக இந்த காரியங்களை உமக்கென்று செய்ய கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் விசேஷமாக ஜெபிக்கிறேன் வழிநடத்தும் சகோதரனுக்காக. ஆண்டவரே, கர்த்தர் தாமே அவர் உள்ளத்திலிருந்து வாசம் பண்ணி ஆண்டவரே இந்த காரியங்களை நல்ல முறையிலே ஆண்டவர் வழிநடத்த அவருக்கு கிருபையும் ஆண்டவரே உற்சாகத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அதே போல் ஜெபிக்கிறேன் விசேஷமாக நாங்கள் கேட்கறக்கும் உடைய வார்த்தைகளுக்காக. ஆண்டவரே, தயார் செய்திருக்கும் தாசரோடு கூட இருந்து எங்களுக்கு பேச முடியாது ஜெபிக்கிறோம். அவர் பேசாதபடி நீரே அவர் உள்ளத்திலிருந்து எங்களுக்கு உடைய காரியங்களை இந்த நாளிலே வெளிப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த கூட்டம் ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரைக்குமாக கர்த்தர் தாமே எங்களோட கூட வந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வர வழியிலே தாமதமாக இருக்கும் பிள்ளைகளையும் எந்த இடையூறுகள் இருந்தாலும் இந்த இடத்துல சீக்கிரமாய் கூட்டி சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நிறைந்த நாமத்தினாலே, ஆமென். நன்றி. வந்திருக்கும் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் வாழ்த்திய வரவேற்கிறேன் தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். சகரியா 9:9 சொல்லப்படுகிறது. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான நம்ம இடத்தில் வந்திருக்கிறதுனாலே நாங்கள் இன்றைய தினத்தில் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக தமிழ் சுவிசேஷ கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டது போல் மற்றவங்க மத்தியில் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியவராக இருக்கிறோம், கடமைப்பட்டவராக இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் மீண்டும் இருந்த வண்ணமாக எனக்காக ஜீவன் இட்டாரே, என்னோடு எழுந்தாரே என்ற பாடல் அனைவரும் தெரிஞ்ச பாடல்கள். மிக உற்சாகத்தோட பாடல்களை பாடுவோம். சகோதர சகோதரிகள் தெரிஞ்ச பாடல்கள் அனைவரும் வாய்களை தெரிஞ்ச மிக உற்சாகத்தோட பாடுவோம். Sunday
மீண்டும் எழுந்து நின்று நாங்கள் தொடர்ந்து சிறு பல்லவியை பாடப்போகிறோம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். தொடர்ந்து ஒரு விசேஷ பாடலுக்கு செவிசாய்ப்பது முன்பு கேட்கும் முன்பு மீண்டும் எல்லாம் இயேசுவே எல்லாம் அவரே என்ற பாடலை நாங்கள் பாடுவோம். அதை மிக உற்சாகத்தோடு பாடிட்டு நாங்கள் திரும்பி மீண்டும் உட்கார்ந்து கொள்வோம். எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் சோர்ந்து போன மாதிரி தான் இருக்கிறோம். இயேசு நமக்கு ஜீவனை கொடுப்பா, நாங்கள் எழுந்து உற்சாகத்தை பாடுவோம். கொள்ளுங்கள். நாங்கள் இப்பொழுது விசேஷ பாடல் ஒன்று கேட்க போகிறோம். எமது மத்தியில் இருக்கிற சகோதரி திலக்க ஜோதி அவர்கள் எங்கள் மத்தியில் ஒரு விசேஷ பாடலை கொண்டு வர.
சகோதரியே, மிக அருமையான பாடல். பாடலில் இருந்த ஒவ்வொரு பல்லவியிலும் அர்த்தத்தை நாங்கள் சிந்தித்தால் கர்த்தர் எங்களுக்கு இது சகல நன்மையை நாங்கள் இந்த நேரத்தில் சிந்தித்து பார்க்கலாம். நாம் மீண்டும் அமர்ந்த வண்ணமாக பாவத்தின் பலம் நரகம் நரகம் என்ற பல்லை நான் அனைவரும் பாடுவோம். இந்த தினத்தில் பாடும் பாடல்கள்லாம் நன்று அறிந்த பாடல்கள், அனைவரும் உற்சாகத்தோடு பாடுவோம். See
நாங்கள் இன்னும் ஒரு அரைவருக்கு உட்கார்ந்துருக்க போகிறோம். அதனால் எழுந்து நின்று நாங்கள் பாடலே பாட போகிறோம். இந்த இயேசு ராஜா இந்த பூமியில் வந்தார். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். சகோதரர் ஆனந்தகுமார் அவர்கள் தேவனுடைய வார்த்தை நம்ம அமர்த்தி கொண்டு வருவார். இந்த நாளிலே வந்திருக்கும் சகல விசுவாசிகளுக்காகவும் அதே நேரம் இந்த இணையதளம் மூலமாக கூடியிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் பிற்காலத்திலே இந்த செய்தியை கேட்க இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் வழிநடத்தும் சகோதரன் தெரிந்து கொண்ட பாடல்களிலும் அதே நேரம் வாத்திய கருவிகளின் மூலமாகவும் அழகான பாடல்களை படித்தோம். அந்த பாடல்களை நாங்கள் கவனித்து பார்த்தால் அதுவே சுவிசேஷமாக அமைந்திருக்கும். இன்னும் வசனங்கள் சொல்ல வேண்டி வராது. தேவராஜனாக நாங்கள் பாடினோம். அவர் சிந்திய இரத்தத்தை பற்றி பாடினோம். கொல்கத்தாவிலே அவர் சிந்திய இரத்தம், அவர் சுமந்து வந்த சிலுவையை பற்றி சகலவும் படித்தோம். இனி அவர் எங்களை வந்து அழைத்து கொண்டு போய் இருப்பதற்காக, ராஜாதி ராஜனாக அவர் வீட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியான பாடல் மூலமாக இந்த பாடல்களை நாங்கள் ஒழுங்குபடுத்தி பார்த்தால் அதுவே ஒரு சுவிசேஷமாக அமையும் என்று நினைக்கிறேன். அவை நாங்கள் மேன்மேலும் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனாலும் நாங்கள் இந்த நாளிலே
சில வசனங்களை பார்ப்போம். அதிகமான வசனங்களை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஆதலால் நீங்கள் பொறுமையோடு தியானிக்கும்படி வேண்டுகிறோம். அதை விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் 13ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரை பார்ப்போம். லூக்கா 12:13 21வது வசனம் வரை பார்ப்போம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவர் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பையாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவர்கள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த வசனம் 13வது வசனம் தொடங்கும் போது அப்பொழுது என்று ஆரம்பிக்கிறது. எப்பொழுது என்று பார்த்தால் 12ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்லுகிறது, அத்தருணத்திலே அநேகம் ஆயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில், முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, இதில் குறிப்பிட வேண்டியது முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி. அதுக்கு பிறகு அவர் சொல்லும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் பார்த்தால், சீஷர்களுக்கு இனி வரப்போகிற காலங்களிலே அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்பதை நோக்கி அந்த காரியத்தை குறித்தே அவர்களுக்கு கூறி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். ஒரு இடத்திலே அவர் சொல்கிறார், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று 4ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இனி வரப்போகிற பாடுகளை குறித்து அவர்கள் முகம் கொடுக்க போகிற பிரச்சனைகளை குறித்து அவர் சீஷர்களுக்கு சொல்வதை காண்கிறோம். ஆனாலும் இவற்றை மற்றவர்களும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். அப்பொழுது இந்த ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, இவ்வளவாக மிக முக்கியமான ஆவிக்குரிய காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒருவன் அதிலே குறுக்கிட்டு தன்னுடைய ஆஸ்தியை பிரித்து தரும்படி கேட்கிறான். ஆவி இந்த காரியத்திலே அவன் தேவ காரியங்களிலே அவன் அக்கறை இல்லாதவனாக, தனக்கு இருக்கிற பிரச்சனையை தேவன் தீர்ப்பார் என்று அந்த இடத்திலே அவன் குறுக்கிடுகிறான். அதற்கு இயேசு கிறிஸ்து, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாக பங்கிடுகிறவனாகவும் வைத்தவர் யார் என்று சொல்லி பிறகு அவர் ஒரு உவமையை சொல்ல துவங்கினார். பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று ஒரு உண்மையை அந்த இடத்திலே சொல்லுகிறார். அல்லாமல் ஒரு உண்மையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமான ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. இதில் பார்க்குறோம், அவன் முதலே ஒரு ஐஸ்வர்யனாக இருக்கிறான். அதே நேரத்திலே அவன் ஒரு நிலத்தை பண்படுத்தி தானியங்களை விதைத்து பிற்காலத்திலே அவன் அறுவடையை சந்திக்கிறான். நாங்கள் இதில் பார்க்கும்போது களஞ்சியங்களை இடித்தண்டு போடும்போது முதலிலே அவன் விவசாயியாக இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது இந்த முறை அவனுக்கு பெரும் விளைச்சல் வந்தது. ஆகவே அவன் அந்த இடத்திலே அவனுக்கு வந்த விளைச்சலை குறித்து அவன் என்ன விதமாக அவன் சிந்தித்திருக்க வேண்டும் என்றால், அவன் இந்த விளைச்சலை தந்தவர் தேவன் தான் என்று அவன் சிந்திக்க மறந்து விட்டான். ஏனெனில் இந்த நிலமும் அவருடைய தேவனுடையது, தானியங்கள் இந்த விதைகள் எல்லாம் தேவனாலே வரப்பட்டது.
மழையை கொடுப்பவரும் அவரே, சூரியனை உதிக்கச் செய்வரும் அவரே, பயிர்கள் அழிந்து போகாமல் பாதுகாப்பவரும் அவரே. இந்த இடத்திலே அவனுக்கு பெரிய விளைச்சலை தேவனையை கொடுத்தார் என்று அவன் அந்த இடத்திலே தேவனை மறந்து விட்டான். தன்னுடைய கட்டித்தனத்திலே இவைகள் நடந்து என்று நினைத்து அவன் இதை குறித்து அவன் அதுக்காக அவன் களஞ்சிய சாலைகளை இடித்து பெரிதாக கட்டி விளைந்த தானியங்களை பொருளையும் அங்கே சேர்த்து வைக்க முற்பட்டான். அது மாத்திரமில்லை, இந்த ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்கள் அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று கூறுகிறான். அந்த இடத்திலே அவன் ஆத்துமாவை குறித்து பிற்கால நித்திய ஜீவனை பற்றி ஒன்றும் அவன் சிந்திக்காதவனாக இந்த உலகத்திலே அவன் பெரு வருடங்கள் வாழ்வான் என்று நினைத்து இந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். அந்த இடத்திலே தான் அவர் அவனை நோக்கி மதிகேடனே என்று கூறுகிறான். இந்த இடத்திலே அவன் தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்தி இருக்க வேண்டும், தனக்கு கிடைத்த விளைச்சலை குறித்து. அதே நேரம் அவன் தன்னுடைய உறவினர்கள் சிலருக்கு தேவைகள் இருந்தால் அதோடு அவனுக்கு பயந்து கொடுத்திருக்கலாம். அதே நேரம் தன்னுடைய வயலிலே வேலை செய்தவர்கள் பிரச்சனைகளோடு கஷ்டங்களோடு இருந்தால் அவர்களோடு பயந்து கொடுத்திருக்கலாம். தேவனுக்குரியதை அவன் கொடுத்திருக்கலாம், தேவனுக்கு நன்றி செலுத்தி இருக்கலாம் தந்த இந்த நன்ற காரியத்துக்காக. அவை நாங்களும் கூட தேவன் எங்களுக்கு தரும் எல்லா நன்மைத்தனங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். முதலாவது ரட்சிப்பு, அதுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் எல்லா காரியங்களுக்கும். அதுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வந்து தேவனை ஆராதிக்கிறோம் நன்றி அறிதலோடு. நாங்கள் ஒரு பாட்டும் படித்தோம், ஒரு காசும் வராதென்று நாங்கள் அந்த பாட்டை படித்தோம். ஜீவன் போகும்போது ஒரு காசும் வராதென்று ஒரு பாட்டை பொழுது படித்தோம். அதே போல் நாங்களுடைய ஜீவனை எடுக்க வல்லவராயிருப்பவர் தேவன். எங்களுடைய ஜீவன் தேவனுடைய கையில் இருக்கிறது என்பதை அவன் மறந்து விட்டான். அவன் அடுத்த ஜீவியத்தை பற்றி, நித்திய ஜீவியத்தை பற்றி அவன் கொஞ்சமும் சிந்திக்காதவனாக இருந்தான். அதனாலே அவன் தேவனே அவனை நோக்கி மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அப்பொழுது இதிலிருந்து எங்களுக்கு தெரிகிறது, ஜீவனை தருவதும் தேவன், ஜீவனை எடுக்கிறதுக்கும் அவருக்கு வல்லமை உள்ளது. ஆகவே இந்த காரியத்திலே நாங்கள் மிகவும் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளவோனும். எங்களுக்கு தந்திருக்கும் இந்த ஜீவன் தேவனால் அருளப்பட்டு இருக்கிறது. அதிலே அவர் நாளைக்கு எங்களிடம் கணக்கு கேட்பார். அந்த ஜீவிய காலத்திலே நாங்கள் தேவனை குறித்து என்ன விதத்திலே நாங்கள் அவரை சந்தித்திருக்கிறோம் என்று நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவனிடத்தில் ஐஸ்வர்யனாக இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினாலே எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாக இருக்கிறது. 25ஆம் வசனம், கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஆகவே இந்த இடத்துல அவர் எங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறார். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தோடு தேவனிடம் அறிக்கையிடும் போது அவர் எங்களை அந்த காரியங்களை சந்திப்பார். 29ஆம் வசனத்தில் மீண்டும் அவர் சொல்லுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமல் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகள் எல்லாம் உலகத்தார் தேடி நாடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையிலே சில தேவைகளோடு நாங்கள் வந்திருக்கலாம். இந்த இணையதளம் மூலம் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த தேவைகளை எங்களுடைய தேவையிலே பிதாவானவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவரிடம் நாங்கள் முறையிடும் போது அவர் அவற்றை சந்திக்க வல்லவராயிருக்க, ரட்சிப்பு மாத்திரமல்ல, ரட்சிப்போடு பிள்ளைகளை அவர் கவனிக்க வல்லவராயிருக்கிறார். 31ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நாங்கள் தேவ ராஜ்யத்தை தேடிக்கொள்ள வேண்டும். தேவன் இந்த உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் அவர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து
உயிர்த்தெழுந்து வலது பாசத்திலே தேவனுடைய வலது பாசத்திலே இருந்து எங்களுக்கு பரிந்து பேசும் தேவனாக இருக்கிறார். அதை குறித்த சிந்தனைகள் எங்களுக்கு இருக்க வேண்டும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். நாற்பதாவது வசனத்திலே, அந்தப்படியே நீங்கள் நிலையாத நேரத்தில் மனுஷகுமார் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். ஆகவே இதை குறித்து நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்தாலும் அந்த சிந்தனை எங்களுக்கு இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அது இந்த பாடல் மூலமாக பார்த்தோம், எந்த நேரத்திலும் அவர் ராஜாதி ராஜனாக எங்களை அழைத்து கொண்டு போவார். அதுக்கு நாங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாங்கள் கொலோசியர் 1 அதிகாரத்துக்கு திருப்புவோம். நான் சொன்னது போல அதிகமான வசனங்களை தான் நாங்கள் வாசிப்போம். நீங்கள் அந்த நேரத்திலே தியானிக்கும்படி வேண்டுகிறோம். கொலோசியர் 1:14 அதிகாரத்திலிருந்து 22 வசனம் வரை இவனமாக கூறப்படுகிறது. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை நாங்கள் விசுவசிக்க வேணும். குமாரனாகிய அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலம் சிருஷ்டிக்கப்பட்டது, பருவத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவமானாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலரும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாங்கள் முழுமையாக நாங்கள் விசுவசிக்க வேணும். அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராக இருக்கும்படி அவரே ஆதியும் மருத்துவரிலிருந்து எழுந்த முதற்பெருமானவர். சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாய் இருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி புலோகத்தில் உள்ளவைகள் பல்லோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாகி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அதுதான் அவருடைய பிரியமாய் இருந்தது. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பல்லோகத்தில் உள்ளவைகளையும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியினாலும் மனதிலே சத்துருக்களாகவும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படத்தக்கவர்களாகவும் நமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாகினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே உண்டாகும் நம்பிக்கையை இட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். ஆகவே இந்த காரியத்திலே இந்த வசனங்களின்படி அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக எங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இதை நாங்கள் விசுவசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிந்திய இரத்தத்தினால் எல்லா பாவங்களையும் கழுவி அவர் எங்களை அவருடைய பிள்ளையாக்கி அவர் பிற்காலத்தில் எங்களுக்கு வேண்டிய காரியத்தை அந்தந்த நாளிலே அவர் எங்களுக்கு கிருபையின் மூலம் சந்திப்பார், ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியினாலும் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அந்த வசனத்தை நாங்கள் முழுமையாக நம்ப வேண்டும். இந்த நாளிலே வந்திருக்கும் நாங்களும் அதே நேரம் இந்த இணையதளம் மூலமாகவும் பிற்காலத்தில் இந்த செய்தி கேட்கிறவர்களும் எங்களுடைய வாழ்க்கையினால் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களிலே நாங்கள் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் முதலாவது தேவ ராஜ்யத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவன் வந்த நோக்கம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். அவர் எங்கள் நிமித்தமாகப்பட்ட பாடுகள்
அவர் சிந்திய இரத்தம் எங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்கும் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அந்த மன்னிப்பின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்று தேவ பிள்ளைகளாகி அவர் எந்த நேரத்திலும் வந்து எங்களை அழைத்து கொண்டு போகலாம். ஆகவே அதுக்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே நாங்கள் இழுபட்டு போகிறோம். சில வேளையிலே நாங்கள் எங்களை அறியாமலே உலக காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுகிறோம். ஆகவே இந்த நாளிலே அதிலிருந்து நாங்கள் விடுதலையாக தேவன் எங்களுக்கு கிருபை அளிப்பாராக. தேவன் எங்களுக்கு தந்த பொறுப்புகளிலிருந்து நாங்கள் விலக முடியாது, எங்களுக்கு இருக்கிற கடமைகளிலிருந்து நாங்கள் விலக முடியாது. ஆனாலும் தேவனுடைய சித்தம் எது என்பதை நாள்தோறும் காலையிலே நாங்கள் கேட்டு தேவ கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே ஒரு சித்தமாக இருக்கிறது. கடைசியாக நாங்கள் வெளிப்படுத்தல் 1:5-6 வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 1:5-6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாக இருப்பதாக. ஆமேன். ஐந்தாம் வசனத்தையும் வாசிக்கும். உண்மையுள்ள சாட்சியும் மருத்துவலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசிரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஆகவே இந்த நாளிலே வந்திருக்கும் ஒவ்வொருவர்களுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நேரம் எடுத்து இந்த சுவிசேஷ கூட்டத்திலே கலந்து கொண்டு முதலாவது நாங்கள் கேட்ட இந்த பாடல்களுக்காக வழி நடத்திய சகோதரனுக்காக, வாத்திய கருவியை வாசித்த சகோதர சகோதரிகளுக்காக, விசேஷ நிகழ்ச்சிக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுவே நான் சொன்னது போல அந்த வசனங்கள் ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு சுவிசேஷமாக அமைந்திருக்கிறது. ஆகவே இந்த நாளில் நான் கேட்டதுக்கு இணங்க நாங்கள் இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்ப்போம். நாங்கள் தேவ பிள்ளைகளாக வாழுகிறோமா, உலகத்தின் காரியங்களிலே அதிகமாக ஈடுபட்டு தேவ காரியங்களை கைவிட்டு இருக்கோமா, தேவராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுக்குறோமா என்று சிறிது நேரம் நாங்கள் சிந்திப்போம். அதுக்கு பிறகு ஜெபத்தோடு முடிப்போம். அன்பான பிதாவே, இந்த மாலை வேளையிலே இவனமாக நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து எங்களுடைய சொந்த பாஷையிலே அழகான பாடல்கள், கருத்தான பாடல்கள், நீர் ராஜாவாக இருக்கிறாராகவும், நீர் சிந்திய இரத்தம், நீர் சுமந்த சிலுவை, இவற்றை குறித்து ஜெத்சமனியில் நீர் பட்ட பாடுகள், இவற்றை நினைவு கூர்ந்தோம் தேவனே பாடல்கள் மூலமாக. அதே நேரம் நீர் ராஜாதி ராஜனாக வந்து எங்களை அழைத்து கொண்டு போக இருக்கிறீர். அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும் அதிலிருந்து நாங்கள் விடுதலையாகி உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சோதித்தறிந்து பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் இந்த மாலை வேளையிலே நாங்கள் எங்கள் பேரில் இரக்கமாயிரும். நீர் எங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக நீர் சிந்திய இரத்தம் வீண் போகாமல் அந்த பாவத்துக்கு உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உம்முடைய சித்தத்திலே நாங்கள் வாழ காலை தோறும் எங்களுக்கு கிருபையை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். இங்கே வந்திருக்கிறவர்களுக்கு நீர் வழி நடத்துவதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த வேளையிலே தேவைகளோடு வந்திருந்தால், இணையதளம் மூலம் இருப்பவர்களுக்கும் தேவைகள் இருந்தால் நீர் சொல்லுகிறீர், கவலைப்பட வேண்டாம், முதலாவது தேவர் ராஜ்யத்தை தேடுங்கள், சகலதும் உங்களுக்கு கூட குடிக்கப்படும். இந்த வேளையிலே அவள் ஜெபத்தின் மூலம் கேட்கப்படும் போது அது உம்முடைய சித்தமாக இருந்தால் அதை அவர்களுக்கு கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும், பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும், கவலைகளோடு இருந்தாலும், உறவு பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் முதலாவது தேவராஜ்யத்தை தேடி நீர் ராஜாவாக எங்கள்
வாழ்க்கையில் வரும்போது எங்களுடைய காரியங்களிலே நீர் ஈடுபட்டு எங்களை வழிநடத்தி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு அது நிமித்தமாக நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நம்பி இருக்கிறோம். இந்த வழியில் இந்த சிறு பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த கூட்டத்திலே கலந்ததுக்காக விசேஷமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறு வயதிலே அவர்களுக்கு வார்த்தையை கேட்க நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மேலும் அதிகமானவர்கள் இதிலே வந்து கலந்து கொள்ள எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேணும்னு வேண்டுகிறோம். இந்த நாளை எங்களுக்காக ஒதுக்கி நீர் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இந்த நாளை உணர்ந்தவர்களாக எங்கள் மத்தியில் இந்த நீர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் மீண்டும் எங்கள் வீடுகளுக்கு போக உதவி செய்ய வேணுமென்னும் விடப்பட்ட எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்களுக்கும் உண்மை அறியும் அறிவை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த வழியிலே உண்மை இந்த சுவிசேஷ ஊழியத்திலே நாங்கள் ஈடுபடுவதற்கு எங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி தாரும். இந்த நாட்களில் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்காக விசேஷமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஆமென்.